வெள்ளை வெள்ளையா இருக்கு. நான் என்னம்மா பண்றது, என் கழுத்து ஃபுல்லா டார்க் பிக்மெண்டேஷனா இருக்கு. அதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். இது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இது டெர்ம்டாக்கோட 5% கிளைகாலிக் ஆசிட் அண்ட்ராம் ட்ரீட்மெண்ட். இது டார்க் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது அண்ட்ராம்ஸ் மட்டும் இல்லாம நெக், ஆங்கிள், நீ, எல்போ இது மாதிரி மல்டிபிள் பாடி பார்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ரே ஃபார்மேட்ல இருக்கனால நமக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது டெர்மடாலஜிஸ்ட் அப்ரூவ்ட் அண்ட் கிளினிக்கலி சர்டிஃபைட். இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவா purple.comல அவைலபிளா இருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சத்யா, நாம ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர், பண்ணலாம். பேசாம டீ கடை வச்சிடலாமா? இல்ல ட்ரெஸ் கடை வச்சிடலாம். இல்ல ஹோட்டல் வச்சிடலாமா? ஷோபா, இப்போ உனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, அதுதானே? அதுக்காக தான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியால கம்மிங் ஆகஸ்ட் 23-24 மிகப்பெரிய பிசினஸ் அண்ட் பிரான்ச்சைஸ் எக்ஸ்போ நடக்க போகுது. இது சவுத் இந்தியாவோட பிக்கெஸ்ட் பிரான்ச்சைஸ் எக்ஸிபிஷன். இதுல பல செக்மெண்ட்ல இருந்து 120+ பிரான்ச்சைஸ் பிராண்ட் ஓனர் ஸ்டால் போட போறாங்க. லைக் ஃபுட் பிராண்ட்ஸ், ஜுவல்லரி ஷாப், எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன், சலூன், எஜுகேஷன், மொபைல் ஷோரூம், ரீட்டைல் பிராண்ட்ஸ், டயக்னோஸ்டிக் சென்டர், ஃபார்மசி, ஆட்டோமொபைல்ஸ்னு நிறைய செக்மெண்ட்லேருந்து டேரக்டாக ஸ்டால் போடுறாங்க. அண்ட் 120+ ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் இந்த எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. லைக் பரணி வெள்ளி மாளிகை, ரிலாக்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன், மிஸ்டர் கோலி சோடா, 5K கார் கேர், IQ கேப் அண்ட் கடல் கிச்சன். இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிஷியாவில் வர ஆகஸ்ட் 23 and 24 மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நடக்குது. ஈவெண்ட்டுக்கான டிக்கெட் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ என்ட்ரி ஃபீஸ் ₹1000 + GST per head. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லிமிட்டட் என்ட்ரி டிக்கெட்ஸ் அண்ட் ஒன்லி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கும் ஃப்ரான்ச்சைஸ் பற்றி ஏதாச்சும் ஐடியா கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. அத்தை, உங்க பையனுக்கும் எனக்கும் வர வர செட்டே ஆக மாட்டேது. மாமா, உங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்காம சண்டை போட்டே இருக்காங்க. ஏன் என்னம்மா, என் பையன் மேல கையை வச்சானா? என் பொண்ணு கொஞ்சம் முன்கோவாதிக்கோ. உங்க மேல ஏதாவது தேவையில்லாத கோவப்பட்டாலோ? அதெல்லாம் இல்ல மாமா, நானும் தான் அவன் மேல கோவப்பட்டேன். தப்பு என் மேலேயும் தான் இருக்கு. ஆனா அவளும் சில விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்காம பண்றான் மாமா. உங்க பையன் மேல கையெல்லாம் வைக்கலத்த, அடிக்கடி என் மேல எரிஞ்சு விழுகிறாரு. என் மேலயும் தப்பு இருக்குதா? அதுக்கு நான் அவர் அப்படி பண்ணுவாரா? கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க சொல்லுங்க மாமா. கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்க சொல்லுங்க அத்தை. சரி மாப்பிள்ள, என் பொண்ணு கிட்ட நான் சொல்லிடுறேன். தங்க, என் பையன் கிட்ட நான் சொல்றேன். வைக்கிறேன். எப்படி அவங்க அம்மா கால் பண்ணி இல்லாத பொருளாதையும் சொல்லி ஏற்றி விட்டுருப்பாரு. எப்படி அவங்க அப்பா கால் பண்ணி ஒப்பாரி வச்சிருப்பா. என்ன அப்பா கூப்பிடுறாரு? மாப்பிள்ள தங்கமான பையன், அவர்கிட்ட ஏமா போய் சண்டையெல்லாம் போட்டிருக்க? இன்னொரு டைம் மாப்பிள்ள கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்காதம்மா. அப்பா வைக்கிறேன். என்ன எங்க அம்மா கூப்பிடுறாங்க? டேய், என் மருமா கூட சண்டை போடாம ஒரு நாள் இருக்க முடியாதா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ கொன்றுவேன். நான் வச்சுக்கோ, நான் வைக்கிறேன். என்னடி இப்ப இந்த வெயில வெளியே போறியா? ஆமாங்க, அதனால இப்ப என்ன? அட்லீஸ்ட் மூஞ்சி வாச்சு ஷால் வச்சு மூடிட்டு போடி, இல்லனா வரும்போது டேன் ஆகி ரொம்ப கருத்துருவ. என்னது, வெயிலுக்கு டேன் ஆயிருவேனா? அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நான் சன்ஸ்கிரீன் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்றது அண்டர் 250 rupeesல இருக்கிற குட் வைப்ஸோட சீகா சன்ஸ்கிரீன் தான். இந்த அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு பிரீமியம் குவாலிட்டி பெனிஃபிட்ஸோட வருது. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இப்போ அப்ளை பண்ணி 3 secondsல பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1 2 3. வாவ், செம்மையா பிளெண்ட் ஆகுது. இப்போ நீங்களே பாருங்க, ஒயிட் காஸ்டே இல்லாம அப்படியே டிசப்பே ஆயிடுச்சு. ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத லைட் வெயிட் நான் ஸ்டிக்கி சன்ஸ்கிரீன் ஆயில் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மெயினா இது எல்லா சீசனுக்கும் செட் ஆகும். மான்சூன், வின்டர், சம்மர்னு. இந்த ப்ராடக்ட் purple.comல அவைலபிளா இருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏங்க, உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் சேராதல்ல. உடம்பு சரியில்லாம படுத்துட்டா நான் பாத்துக்க மாட்டேன். விடுமா, ஒரு நாள் தான் சாப்பிடுறாரு. ஓடி நீ இல்லைன்னு மருமகனை பாத்துக்கோ. அப்படி ஏமா? மாமா, நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, மா துணியெல்லாம் துவைச்சிட்டியா? அத்தை, எல்லா வேலையும் நான் அப்பவே பண்ணிட்டேன். மாமாவுக்கு எப்படி வாட்ஸ்அப் கால் பண்றதுன்னு தெரியலையாமா? குடுங்கம்மா, நான் சொல்லி தரேன். விட்றா, எனக்கு என் மருமக இருக்கிற, அவ சொல்லி தருவா. ஓ, அந்த அளவுக்கா? அப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. ஏன்டா வீட்டுக்கு ஒரே பையன் செல்லம் கொடுத்து வளர்த்தா நீ இந்த அளவுக்கு ஆயிட்டியா? நீ பெத்தவங்க நாங்க எதுக்குடா இருக்கிறோம்? அதெல்லாம் உன்னை கொல்லண்டி. அப்பா, என்ன நம்புங்கப்பா, அவன் நல்ல பொண்ணுப்பா. அந்த பொண்ணு நம்மளுக்கு வேண்டாம்டா. இதோட விட்டுரு, பாத்துக்க. அன்னைக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, பண்ணிக்கிட்டுமா? ஏம்மா அழுகுற? உங்க அம்மா என்ன திட்டாங்க. எதுக்கு? ஆமா, அங்க பால் பொங்குது, இங்க உட்கார்ந்து போன நோண்டு. ஐயோ, சாரிங்க அத்தை. என்ன பிள்ளையோ, நீ மட்டும் எனக்கு பிள்ளையா பிறந்திருந்தா அடிச்சே உன்னை வளர்த்தி இருப்ப. அப்படி என்ன திட்டாங்க. அவங்கள இருங்க, அவங்க திட்டினதுக்காக ஒண்ணு நாலு இல்ல. அப்புறம் எதுக்குமா? திட்டும்போது என் புள்ளன்னு சொன்னாங்கல்ல, அதான் என் கண்ணு கலங்கிடுச்சு. ஏய் லூசு, அம்மா எப்படி இவ்வளோ அழுதும் மேக்கப் போட்டு கலையாம இருக்கு?
அதுவா? இதுக்கு ஜஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ் தான். ஃபேஸஸ் கனடாவோட சில்வர் ஸ்ட்ரோப் கிரீம், அல்டைம் ப்ரோ HD மேட் லிப்ஸ்டிக் அண்ட் இன்டென்ஸ் ஜெல் காஜல். இந்த சில்வர் ஸ்ட்ரோப் கிரீம்ல ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் ஷியா பட்டர் இருக்கனால இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கும். இந்த காஜல் நல்ல பிக்மெண்டடா இருக்கனால 12 hours லாங் ஸ்டே இருக்கும். ஆல்சோ வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃப். இந்த லிப்ஸ்டிக் ஜஸ்ட் 1 அப்ளிகேஷன்ல செம பிக்மெண்டடா இருக்கும். அண்ட் ஆல்சோ 9 hours லாங் ஸ்டேவா இருக்கும். இது ஃபுட் ப்ரூஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபும் கூட. இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவா purple.comல அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்னை, பெங்களூர், கொச்சியில வித்தின் 3 ஹவர்ஸ்ல இந்த ப்ராடக்ட் டெலிவர் பண்ணிடுவாங்க. என்னது இது? கேண்டில் லைட் டின்னர். சாப்பிடலாமா? சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமா செல்லமா கொஞ்சதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ. மா, கொஞ்ச நாளைக்கு நீ உங்க மருமக கிட்ட நீங்க சண்டையே போட மாட்டீங்க. ஏன்? சொல்றேன் பா. ரோட்ல போற யாராச்சும் உங்களை தாத்தான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? பயங்கரமா கோபம் வரும்பா. இன்னி உங்களை யாராச்சும் தாத்தான்னு கூப்பிட்டா உங்களுக்கு சந்தோஷம் தான் வரும். ஏன்? சும்மா திட்டிட்டே இருக்காதீங்க. நான் என் பொண்டாட்டி திட்டுவேன், எவன் கேட்பான்? உங்களை கேட்க தான் ஒருத்தன் வரப்போறான். அதுக்கெல்லாம் ஒருத்த பிறந்துதான் வரணும். அம்மோ, நிலவே வாவா நடைபோடு மெதுவா மெதுவா உண்மையாவா? பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு மகராசி. சாயும் இனி நாங்க 2 பேர் இல்ல, மொத்தம் 3 உசுரு. வாரம் சுகம்தானம்மா. ரிமோட் குட்ரி. பாலிமர் டிவில உள்ளம் கொள்ளை போகுதுடா போட்டிருப்பாங்க. விஜய் டிவில சூப்பர் சிங்கர் போட்டிருப்பா, அதை பார்க்கலாம். இவ்ளோ நேரம் நீ தானே பார்த்த, இப்ப கூட நான் பார்க்கணும். குட்ரி, please, நான் பாக்குறேன். ஏய், அக்கா கிட்ட ரிமோட் கொடு. நீ வீட்டு வேலையும் பண்றதுல ஒண்ணும் பண்றதுல எல்லாம் அவதான் பண்றா. அவளவே பெற்றிருக்க வேண்டியதானே, என்னையே பெத்தீங்க. எல்லா வேலையும் நீயே செய்யறதுக்கும் தங்கச்சியும் பண்ண சொல்லலாம்ல. வேணாம்மா விடுங்க, நானே பாத்துக்கிறேன். நீ செல்லம் கொடுக்கறதுனாலதான் அவ அப்படி ஆடிட்டு இருக்கா. தங்கச்சி அப்பா இருந்தாருன்னா இதெல்லாம் பண்ண விட்டுருப்பாரா? ஏன்னா அவதாம்மா நம்ம வீட்டுக்கு செல்ல பிள்ளை. அவ என்னைக்கும் அப்பாவை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவ கூட சண்டை எல்லாம் போடுவேன், ஆனா அவளை என்னைக்கும் கஷ்டப்படுத்திட மாட்டேம்மா. அவளுக்காக நான் எது வேணாலும் தாங்கிப்பேன். என் வாழ்க்கை உனக்கல்லவா. நானும் வரேம்மா ஊருக்கு, ப்ளீஸ்மா. ஏய், கிளம்பும் போது அடி வாங்கிறாத, கம்மனிரு. அவனை பாரு, உன்னோட சின்ன பையன் எவ்வளவு பொறுப்பா உட்காந்து படிச்சிட்டு இருக்கான்னு. ஆனா நீ நான் எங்க போனாலும் வர்றேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. அவன் எதுக்கு இங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு போன் பேச ஃப்ரீயா இருக்கும்னு இங்கேயே டேரா போடுறான். மாட்டி விட்டா. நான் எதுக்கு போன வச்சிட்டு போறேன்? நான் போன் எடுத்துட்டு போயிருவேன். சூப்பர் மம்மி. அப்ப இவ்வளவு நேரம் ஆக்ட் பண்ணது வேஸ்டா? அப்பா போயிட்டாங்க. டிக்கிடிக்கு டிக்கிடிக்கு டிக்கிடிக்கா. உனக்கு என்ன இழுக்கலன்னா தூக்கமே வராதா? அது என்னமோ தெரியல தம்பி, உன்னை போட்டு விடுறதுல அக்காக்கு தனி சந்தோஷம். ஐயோ, என் உயிர் எடுக்கிறதுக்கு மட்டும் எங்க இருந்து வருதுங்களோ சாமி. இந்தாங்க. என்ன பெயில் ஆயிட்டு எக்ஸாமுக்கு படிச்சியா இல்லையா? இல்ல. என்ன தெனா விட்டா ஃபெயில் ஆயிட்டு படிக்கிறேன்னு எங்ககிட்டயே சொல்லுவ நீ? நிறுத்துங்க, நான் ஒன்னும் வேணும்னே ஃபெயில் ஆகலப்பா. உங்க 2 பேர்னால தான் நான் ஃபெயில் ஆனேன். என்னது எங்கனாலயா? யோ, டிவி சத்தத்தை கம்மியா வையா, காது வலிக்குது. ஏய், உங்க அப்பா வாங்கி கொடுத்த டிவி அடி மூடி போடி. இப்படி இருக்கலைன்னா உனக்கு தூக்கமே வராதா? காது சகடான உங்க அப்பனா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவா அப்படி. ஏய், என்னவே பேசுற அளவுக்கு வந்துட்டியாடி போடி. விடுங்க பையன்பா. இப்படி நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறனால தான் எங்களால ஒழுங்கா கூட படிக்க முடியல. அங்க சண்டை போட்டு இருக்கறதுக்கு நீ படிக்காம இருக்கறதுக்கு என்ன இருக்கு? நிறுத்துங்கம்மா, அக்கா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். டேய், மூடி நாளைக்கு என் புக்கை கொண்டு வந்து குடுறா மயிறு. ஏய், ஏன்டா இப்படி பேசுற? டேய் மச்சான், சாரிடா. இப்பெல்லாம் எங்க அப்பா அம்மா பேசுறத பார்த்து என் வாயில தானாவே வந்துருச்சுடா. அம்மா அப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நாங்க 2 பேரும் இன்னும் குழந்தைங்க தான். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்களோ அதை பார்த்து கத்துக்கிட்டு தான் நாங்களும் பண்ணுவோம். இனிமேலாச்சும் திருந்தி தொலைங்க. அக்கா, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுக்கா. என்னால முடியாது, எனக்கே டேட்டா கம்மியா தான் இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு ஒர்க் இருக்குதுல. அக்கா ப்ளீஸ்க்கா. கெஞ்சு, நல்லா கெஞ்சு. நான் உன்கிட்ட எத்தனை தடவை இந்த மாதிரி கேட்டிருப்பேன். நீ கண்டுக்காம அந்த ஃப்ரீ ஃபயர் தானே ஆடிட்டு இருப்ப. இப்ப தெரியுதா? ஹாட்ஸ்பாட்லாம் ஆன் பண்ண முடியாது. கிளம்பு. இருடி, உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன். கிளம்புடா.
அம்மா எனக்கு பேலன்ஸ் போட்டு விடுமா. உனக்கு எதுக்குடா? ஆமா உனக்கு எதுக்கு முதல்ல செல்லு? ஆன்லைன் கிளாஸுக்கு தான் செல்லு. இப்பதான் ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்களே, இப்ப எதுக்கு செல்லு? ஒழுக்கமா ஸ்கூலுக்கு போயிரு, அடி வாங்கிறாத. அவளுக்கு மட்டும் உடனே பேலன்ஸ் போட்டு விடுறீங்க. அவ காலேஜ் போறாடா, அவளுக்கு போன் தேவைப்படும். அவளுக்கு படிக்கிற வேலை இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உங்களை ஏமாத்திட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கா. பாரு பாரு சிரிக்கிறா பாரு. நீ என்ன சொன்னாலும் பேலன்ஸ் போட்டு விட மாட்டேன், கம்முன்னு போ. போமா. ஹலோ தம்பி, இப்போ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டுங்களா? ஐயா ரொம்ப பல்ல கட்டாத சாமி, 5 நிமிஷம் தான் ஆன் பண்ணுவேன். என்ன மறைக்கிற? அக்கா காலேஜ் விஷயமா படிக்கணும் தம்பி. இருடி உனக்கு ஒரு நாள் இருக்கு. ஏய் சரி சரி கோச்சுக்காத, வா ஆன் பண்றேன். ஐயோ ஐயோ குடிக்க தண்ணி வேற எடுத்துட்டு வரலையே, விக்குதே. தம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா. நான்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன், வேணா நீயே போய் குடிச்சுக்கோ. எரும மாடு விக்குதுடா. ஏண்டி பொம்பளை சாப்பிடும்போது பக்கத்துல தண்ணி வைக்கணும்னு தெரியாதா? வந்து எடுத்துட்டு போறீ, எப்ப பார்த்தாலும் அவங்கிட்டயே வேலை சொல்லிட்டு. இந்த வீட்டுல நம்ம செத்தா கூட யாரும் தண்ணி தர மாட்டாங்க. எங்க அக்கா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாக்கா. ஏய் அவன் தான் கூப்பிடுறான்ல, காது கேட்கலையே உனக்கு? போய் தண்ணி மோந்து கொடுத்துட்டு வாப்போ. போமா, நான் கேட்கும்போது மட்டும் என்னையே போய் குடிக்க சொன்னீங்க, இப்ப அவனையே போய் குடிக்க சொல்லுங்க. என்னால போக முடியாது. என்னதான் இருந்தாலும் அவன் ஆம்பளை பையன்டி, சாப்பிட எந்திரிச்சு போவா. நான் ஒழுங்கா போடி. இங்க பாரு, இந்த ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைலாம் சொல்லிட்டு இருந்தா நான் கொலகாண்டாயிருவேன். இவனுக்கு வேலை பண்ணியே நான் ஒரு வழி ஆயிருவேன். என்ன மறைக்கிற? ஒரு தண்ணி கூட எடுத்து வச்சு குடிக்க தெரியாதா? வந்துட்டா நல்லா தின்றக்கு. என்ன காசு கீழே கிடக்குது? ஏய் அது ஏன் காசு? ஒழுங்கா என்கிட்ட குடுறா. உன்னோடதா? இது நான் கீழே கிடந்து எடுத்தது, நான் தர மாட்டேன். ஏய் அது ஏன் ரூம்ல இருந்தானே எடுத்திருக்க, ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு. இது உன்னோட ரூமா? இதுதான் என்னோட ரூமும். ஏய் தம்பி, நீ பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்தே இந்த ரூம்ல நான் தாண்டா இருக்கேன். அப்ப இது என்னோட ரூம் தானே? 10, 16 அக்கா நான் பிறந்ததுல இருந்தே இந்த ரூம்ல தான் இருக்கேன், அதனால இது என்னோடது. யாரா இவன் இவ்ளோ மக்கா இருக்கான்? அக்கா தள்ளி படுக்கா, நான் தூங்கணும். ஏய் எனக்கே இடம் இல்ல, போடா. அக்கா இது தூக்கி வீசுக்கா. ஏய் இது என் பாப்பாடா. பாப்பாவா? இங்க மனுஷனுக்கே இடம் இல்ல. என் பாப்பா அடிங்க போட்டு. ஏய் டேய் போடா டேய். அம்மா பாருங்கம்மா. ஏய் எருமை, என் நோட்டு பாத்தியாடா? உன்னோட நோட்டா? பாக்கலையே, ஆனா எருமையை பார்த்திருக்கேன். நீ வேணா அப்படியே போய் கண்ணாடியை பாரு. டேய் பண்ணி, இதுதான்டா நான் தேடிட்டு இருந்த நோட்டு. குட்றா. போடி. என்னை காப்பாத்துங்கம்மா. ஏய் விடுறி. அம்மா இந்த நாய் என் நோட்ல கிறுக்கி வச்சிட்டாமா. விடு, வேற நோட்டு வாங்கிக்கலாம். பையனை காப்பாத்துறாங்களோ? அம்மா இந்த நோட்டு 2000 ரூபாமா, நீங்க தான் வாங்கி தரணும். என்னது 2000 ரூபாயா? அவனு அம்மா, போய் பண்ணுவியா சொல்றா, அம்மா. பண்ணுவியா?